ஹாய் மக்களே, வெல்கம் டு அலை வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் இன்றைக்கி சண்டேனால ஒரு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கலாம், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு லைக்கும் கொடுத்தீங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? நம்ம முன்னோர்கள் நமக்கு எவ்வளவோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? எக்ஸாம்பிள் எப்படின்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லாத, இப்படியெல்லாம் விஷயம் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற மல்லிகை பூவுக்கு மனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த மாதிரி அந்த விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா முன்னோர்கள்லாம் நம்ம பாட்டி இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் மிருகங்கள் எல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளி கூட பேசுது. அப்போ நம்ம அது பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம அந்த காலத்தில் சொன்னாங்கள்ல, முன்னோர்கள் எல்லாம் மிருகங்கள் பேசுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். சரிங்களா? அந்தோட கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். சரிங்களா? என்னென்னா, ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு விவசாய ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ஆடு மாடு அப்புறம் நாய், இந்த விவசாயத்துக்கு ஏர் ஓட்டுறதுக்கு காளமாடு, குதிரை, பன்றி இப்படியெல்லாம் வச்சு வளர்த்திட்டு வந்திருந்தார். சரிங்களா? அப்படி வளர்த்திட்டு வந்திருக்கும்போது ஒரு மாடு வாங்கும்போது அந்த மாடு ஆசைப்பட்டு வாங்கினார். ரொம்ப ஆசைப்பட்டு அதை வளர்த்து காளமாடை வாங்கி ஏர் ஓட்டி வருஷம் பூரா அது ஏர் ஓட்டி அந்த முதலாளியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிச்சு. ஏன்னா இது அவ்வளோ களைப்பாக இருந்தாலும் இந்த முதலாளி அந்த காளமாட்டை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்போது ஒரு நாள் அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்போ உடம்பு சரியில்லாமல் ஆனப்போ அது ஏரெல்லாம் ஓட்டி அது உடம்பு வலியோடு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆகும்போது சோர்வாக வரும்போது அப்போ நாய் கேட்டுச்சு, ஏன் சோர்வாக வரேன்னு. அப்போது அந்த மாடு சொல்லிச்சு, இன்றைக்கி ரொம்ப வேலை பார்த்துட்டேன், நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாடு சொல்லிச்சு. உடனே இந்த நாய் போய் என்ன சொல்லிடுச்சு, வேகமாக போய் குதிரை கிட்ட போய் சொல்லிடுச்சு, இந்த மாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கே இஷ்டம் இல்லையாமா அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த குதிரை வேகமாக ஓடி போய் என்ன சொல்லிடுச்சு பன்றிக்கிட்ட, இந்த குதிரைக்கு கொஞ்சம் கூட இங்கே வேலை பார்க்குறது இஷ்டமே இல்லையா, ஓனர் ரொம்ப வேலை வாங்குறாராம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த பன்றி போய் என்ன சொல்லிடுச்சு, முதலாளி இந்த மாடு வேலை பார்க்குறது இஷ்டம் இல்லையா, நீங்கள் ரொம்ப வேலை வாங்குறீங்களா, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நீங்கள் வர டைமாக பார்த்து உங்களை குத்தி கொள்றதுக்கு அது பிளான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த முதலாளி என்ன பண்ணாராம், ராத்திரி எல்லாம் பார்த்துட்டுச்சா, இந்த மாட்டை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், என்ன பண்ணேன், இதுக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கேன், இதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இதுக்கு எப்படி கொள்ள மனசு வந்துச்சு, விடவே கூடாது, அப்படி படுக்கிறாரு இப்படி படுக்கிறாரு, திரும்பி திரும்பி படுத்தாலும் அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா அந்த மாட்டை அவ்வளோ நேசிச்சிருக்காரு, அந்த மாட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த மாடும் அப்படிதான். ஆனால் இந்த முதலாளிக்கு என்னை கொல்றதுக்கு எப்படி இந்த மாட்டுக்கு மனசு வந்துச்சு, அது கொல்றதுக்கு முன்னாடி நம்மளே கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேகமாக எந்திரிச்சு போய் அந்த மாட்டுக்கிட்ட போனாராம். அந்த மாடு, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி இன்னைக்கு எப்படியாவது சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த மாடு சரி நம்ம முதலாளி நம்ம கைத்தை அவுத்து விட போகிறாரு, நம்ம வயக்காட்டில் போய் ஏறு விழுக்க போகணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக நிற்கிதான். ஆனால் முதலாளி என்ன பண்ணாரா, கைத்தை அவுக்கிறத விட்டுட்டு அந்த கோடாரி எடுத்து மாட்டோட தலையை வெட்டிட்டாராம். அப்போது வெட்டணும்னு அந்த மாடு நினச்சிச்சான், நான் என்ன தப்பு பண்ணேன், ஐயோ நான் ஒரு தப்புமே பண்ணலையே, இந்த முதலாளி என்னை வெட்டுறாரே, எதனால இப்படி வெட்டினாரு, நான் எந்த தப்பும் செய்யலையே, இவருக்கு நான் உழைச்சி தானே கொடுத்தேன், உடம்பு சரியில்லைனா கூட நான் உழைச்சி தானே கொடுத்தேன் அப்படின்னு இந்த மாடு நினச்சி அப்படியே செத்துருச்சான். அப்போது இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன அர்த்தம் தெரியுங்களா, நம்ம ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட சொல்லுவோம், அவன் வேற மாதிரி இன்னொருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க, வேற மாதிரி இப்படியே போகும். ஒரு வடிவேலோட படத்தில் கூட சொல்லுவாங்க, எனக்கு தண்ணி வேணும், கல்யாண வீட்டில் தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு தண்ணி வேணுமாமான்னு. அப்போ இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு தங்க செம்பில் தான் தண்ணி வேணுமா, இல்லாட்டி கல்யாணமே நடக்காதான் அப்படின்னு. அந்த மாதிரி கதை தான் இது. சரிங்களா? யாராவது உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் என்னங்க பண்ணல, ஏன் பிடிக்கல அப்படின்னு மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், என்ன டவுட்டாக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுருங்க. இடையில புரோக்கரோ மீடியேட்டரோ வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சாதகமாக உபயோகப்படுத்திட்டு உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? நமக்கு நல்லது செய்வோம் நம்ம நினைப்போம், ஆனால் நமக்கு நல்லதே வராது, பிரச்சனை தான் வரும். அதுக்கு டைரெக்டாக பேசிடணும், டைரெக்டாக மன்னிப்பு கொடுத்துடணும், டைரெக்டாக தப்பாக இருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அந்த இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இதுதான் என்னோட
கான்செப்ட் இதுதான் நான் சொல்ல வந்தது. சரிங்களா? இப்போவும் அப்படி தானே நடக்குது. நம்ம வந்து யாருக்கிட்டையும் நம்ம ஏதோ தப்பு ஏதாவது நமக்கு தப்பே வந்திருக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஏன் உன்னை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க, எதுக்காக நீ ஃபீல் பண்ணுற, நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் எங்கிட்ட சொல்லு, நான் உன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறவங்க என்ன ஆகும், நம்ம மனசு விட்டு நம்ம சொல்லிடுவோம். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நம்மளுக்கு சுற்றியும் வந்து நம்ம சொல்லாததை சொல்ல தான் வந்துடும். அதுக்கு சொல்லாமல் இருந்து எந்த பிரச்சனையும் யாருக்கிட்ட பிரச்சனையோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக நம்ம போய் சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நாள் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். இந்த சண்டே வந்து ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.